ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மே படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் நம்ம இன்னும் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு அப்புறமா அது உள்ளே போவோம். ஃபைண்ட் த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் of the function that is given by f of t equal to இந்த f of t வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து sin omega t. ஸோ இந்த sin omega t வந்து எப்போ நம்ம அப்ளை பண்ணணும், இந்த டீயோட வேல்யூ வந்து 0 to pi by omega. ஸோ இது வரையும் இருந்தால் நம்ம sin omega tன்னு அப்ளை பண்ணலாம். இல்லை இந்த டீயோட வேல்யூ வந்து பை பை ஒமேகாலேருந்து, ஸோ பை பை ஒமேகாலேருந்து 2 pi by omega வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம 0 அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும் இல்லையா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதோட லாப்லாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? லாப்லாஸ் ஆஃப் f of t சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு? லாப்லாஸ் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன் f of t. ஜீரோ டு இன்ஃபினிட்டி e power minus st. very good. f of t into dt. ஓகே, இதுதான் நமக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்தாலும் அதோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த ஃபங்க்ஷன் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனை e power st-யோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த கிடைக்கிற ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணுறது தான் அதோட லாப்லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் நம்மளோட கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன். இந்த f of tங்கிறது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இது. ஸோ நமக்கு இந்த 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் லிமிட் இல்லை. இந்த லிமிட்டை வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. 0லேருந்து பை பை ஒமேகா வரைக்கும் தான். ஏன்னா பை பை ஒமேகாவுக்கு மேலே போனால் அதோட வேல்யூ 0 எடுக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று, அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணோம். ஓகே, இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின் அதில் கொடுத்துருக்கிறதுல. ஸோ இதுக்காக நம்ம ஒரு கான்செப்ட் படிக்கிறோம். தட் இஸ் என்ன கான்செப்ட்னா பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஸோ பீரியாடிக் ஃபங்க்ஷனா என்னன்னு தெரியுமா? ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட், பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஓகே, பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு லிமிட்லேருந்து இன்னொரு லிமிட் வரைக்கும் ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ எடுக்குதையோ அதே தான் திரும்ப 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 எடுத்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அதே ரிப்பீட் ஆகிட்டு எடுத்துகிட்டு இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனோட பீரியட் வந்து எது வரைக்கும் எடுத்துருக்குதோ அதுதான் அதோட பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைன் கர்வ் வந்து இப்படி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சைனோட கர்வை இப்படி தானே இருக்கும். சைனோட கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா உங்களுக்கு? இதே தானே இங்கே இருக்குது. இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்குது. கரெக்டாக? ஸோ இதே தான் அவங்க காப்பி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இதுதான் நம்மளோட பீரியட் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் வந்து திரும்ப 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 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இதோட பீரியட் என்னென்னா 0லேருந்து 2 pi வரையும். ஏன்னா இந்த 0 to 2 pi தான் திரும்ப திரும்ப, அதாவது 2 pi அப்படிங்கிறது 360 டிகிரி. ஓகேங்களா? இங்கே வந்து பை இருக்கும். 0 பைங்கிறது 180 டிகிரி, 2 piங்கிறது 360 டிகிரி. அப்போ சைனோட பீரியட்னு பார்த்தீங்கன்னா இந்த 0லேருந்து 2 pi. சரிங்களா? அப்போ இப்படி பீரியட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் 1 by e power minus ps. ஸோ இங்கே pங்கிறது பீரியட். ஓகேங்களா? எவ்வளோ பீரியட் இருக்குது அந்த ஃபங்க்ஷனோட பீரியட் என்ன? 1 by e power minus ps அண்டு இன்டெக்ரல் ஓவர் 0 to p. இங்கேயும் அந்த p இருக்கணும், இங்கேயும் அந்த p இருக்கணும். 0 to p e power minus st into f of t dt. சரிங்களா? பீரியாடிக் ஃபங்க்ஷன் மட்டும் நீங்கள் இப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற சைன் ஒமேகா டி ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன் தானே. நான் இப்போ தான் சொன்னேன் சைனுங்கிறது ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன் தானே.
ஸோ இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். என்ன ஃபார்முலா சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே இருக்குல்ல இந்த ஃபார்முலா. e power minus ps integral p e power minus st. ஸோ இதே தான். ஆனால் நீங்கள் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இன்ஃபினிட்டி இருக்குது கரெக்டாக. ஸோ இன்ஃபினிட்டி வரைக்கும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனோட பீரியட் தெரிஞ்சிச்சுன்னா அது வரையும் p வரைக்கும் போட்டுக்கலாம். ஆனால் 1/e power minus psஆல் நம்ம டிவைட் பண்ணிடணும் இங்கே. சரிங்களா? ஸோ இப்போது இதோட பீரியட் என்ன, sin omega tயோட பீரியட் என்ன சொன்னேன், இந்த இடத்துல என்ன லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதான் அதோட பீரியட். ஸோ இதோட பீரியட் வந்து பியோட வேல்யூ 2π/ω. சரிங்களா? இந்த ப்ராப்ளமில் நம்மளோட பீரியட் வந்து 2π/ω. ஸோ அப்போ இங்கே எங்கெங்கெல்லாம் p இருக்கோ அங்கே வந்து நீங்கள் 2π/ω போடணும். போட்டிங்கன்னா இதோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிடச்சிரும். ஓகேவா? சிம்பிளாக இருக்கா? ஸோ இந்த ப்ராப்ளமில் நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, அப்போ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. நம்மளோட L of f of t இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம. ஸோ L of f of t ஈக்குவல் டு, நான் சொன்ன மாதிரி இப்போ நம்மளோட p என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? பியோட வேல்யூ என்ன, பீரியட் இங்கே என்ன, ஸோ இங்கே கொஷின்லேயே அது கொடுத்துருக்காங்க 2π/ω. சரிங்களா? ஓகே, அப்போது லாப்லாஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். சரிங்களா? இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரியும், இந்த ஃபார்முலா தெரியும். ஜஸ்ட் இதை நீங்கள் பீரியடுங்கிறதுனால இது எக்ஸஸாக போட்டுக்கிறீங்க. சரிங்களா? ஸோ அப்போது இதோட இந்த இடத்துல பிங்கிற இடத்துல என்ன போடணும் நம்ம, பிங்கிற இடத்துல ஏன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனோட பீரியட், நான் பீரியட்னா என்னன்னு சொல்லினேன். பீரியட்னா அந்த பேட்டர்னே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. எது வரையும் அந்த பேட்டர்ன் ஒரிஜினல் பேட்டர்னுக்கோ அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும் பீரியடாக. ஸோ இங்கே நமக்கு 2π/ω. அப்போது இந்த இடத்துல பீக்கு பதிலாக 1/, என்ன போடணும் இந்த இடத்துல பீக்கு பதிலாக e பவர், சாரி இங்கே 1 - வரணும். 1 - ஃபார்முலா விட்டுட்டு 1 - e பவர் பியோட வேல்யூ என்ன, மைனஸ் இருக்குது அங்கே, அந்த மைனஸ் போட்டுக்கணும் நீங்கள். சரிங்களா? -2π/ω எஸ் இருக்குது, எஸ் போட்டுக்கணும். சரிங்களா? ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? 1/1 - e பவர் மைனஸ் பிக்கு பதிலாக இந்த 2π/ω போட்டிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல. ஓகேவா? ஸோ இன்டெக்ரல் ஓவர் 0 to இந்த பிக்கு பதிலாகவும் நம்ம என்ன போடணும், 2π/ω போடணும் இல்லையா? ஆனால் இந்த 2π/ω லிமிட் வந்து நமக்கு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. எதுலேருந்து எது வரையும், 0லேருந்து π/ω வரைக்கும் ஒரு லிமிட்டு, π/ω-லேருந்து 2π/ω வரைக்கும் ஒரு லிமிட்டு. அப்போ அதை நம்ம ரெண்டு இன்டெகிரேஷனாக பிரிக்கணும். சரிங்களா? இங்கே பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஒன்றா போட முடியாது நமக்கு இன்டெகிரேஷன் வேல்யூவில், ரெண்டு இன்டெகிரேஷன் வேல்யூவாக பிரிச்சிருக்காங்களா? ஸோ 0 to 2π/ω இங்கே நம்ம போடாமல் நம்ம என்ன போடுறோன்னா π/ω வரைக்கும். அதாவது எப்படின்னா 0லேருந்து 10 வரைக்கும் ஒரு நம்பர் இருக்குது, ஆனால் ஃபங்க்ஷன் வேல்யூ 5ல் பிரேக் ஆகுதுன்னா நம்ம எப்படி இன்டெகிரேட் பண்ணணும்னா 0லேருந்து 5 வரையும், 5லேருந்து 10 வரையும் இப்படி பண்ணணும். ஓகேங்களா? புரியுதா இந்த இடம் உங்களுக்கு? போடுவீங்கன்னா அந்த ஃபார்முலா படி 2π/ω போடுவீங்களா? 2π/ω போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன போடணும் நம்ம, e பவர் -st. நம்மளோட f of t அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா f of t தான் அங்கே ரெண்டாக பிரியுது, f of t dt. கரெக்டாக? இதெல்லாம் இந்த ஃபார்முலா படி கரெக்டாக எழுதியிருக்குன்னா பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை பார்க்குறோம் f of t வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. கரெக்டாக? 0லேருந்து π/ω வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன், π/ω-லேருந்து 2π/ω வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன். அப்போ இப்போ நம்மளோட இந்த இன்டெகிரேஷன் வந்து ரெண்டாக உடைக்கணும் நம்ம. சரிங்களா? இந்த வெளியே இருக்கிறது நான் அப்படியே எழுதிக்கிறேன். என்ன இருக்குன்னா 1/1 - e பவர் -2π/ω s. அப்புறம் இதை நம்ம இப்போ ரெண்டாக பிரிக்கிறோம். எப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் 0 to π/ω இந்த e பவர் -st அப்படியே வச்சுக்கிறேன். f of t என்னது, π/ω வரைக்கும். 0லேருந்து π/ω என்ன ஃபங்க்ஷன் பாருங்கள், இங்கே பாருங்கள். 0லேருந்து π/ω என்ன ஃபங்க்ஷன்,
சைன் ஒமேகா டி தானே எடுக்குது. ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ எடுக்குது பாருங்கள், 0லேருந்து π/ω சைன் ஒமேகா டி. அப்போ இந்த எஃப் ஆஃப் டி வந்து நமக்கு இப்போது சைன் ஒமேகா டின்னு மாறிடும். சைன் ஒமேகா டி டிடி ப்ளஸ் இப்போது நான் π/ω வரைக்கும் தான் நான் போட்டிருக்கேன். இப்போது அடுத்தது π/ω-லேருந்து 2π/ω அடுத்த லிமிட். ஸோ இங்கே பாருங்கள், π/ω-லேருந்து 2π/ω என்ன வேல்யூ எடுக்குது ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ எடுத்துருக்கு? 0 வேல்யூ எடுக்குது. ஸோ அப்போது நம்ம அந்த இடத்துல e⁻−st அப்படியே எழுதிக்கணும். இந்த எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக 0ன்னு போட்டுடணும். 0 × dt. இது ஏதாவது டவுட் இருக்கா பாருங்கள் உங்களுக்கு? அந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ 1/1 - e⁻−2π/ω × s. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 0வோட எதா மல்டிப்ளை பண்ணாலும் என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல 0 தான் கிடைக்கும். கரெக்டு, சூப்பர். அப்போ இந்த ஹோல் டேர்மும் நமக்கு 0 ஆகிடும். ஏன்னா 0 ஃபங்க்ஷன் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 0 தான் கிடைக்கும். அப்போ இது ஃபுல்லாகவே நமக்கு 0 கிடச்சிரும், சரிங்களா? சரி, அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடுச்சு. இந்த டேர்ம் டென்ஸ் டு 0. ஸோ நான் இதில் ஒர்க் பண்ண வேண்டியது இங்கே எதுவும் இல்லை, ஓகேவா? இது ஃபுல்லாக 0 ஆகிடுச்சுன்றது நான் இப்படி டினோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பார்ட் தான் நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணணும். இதோட இன்டெகிரேஷன் தெரியுமா உங்களுக்கு? integral over 0 to π/ω e⁻−st sin omega t dt. ஸோ இது நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபார்முலா போட்டு போனோம்னா ரொம்ப பெருசாக போகும், சரிங்களா? ஸோ இந்த ஃபார்மெட்டுக்கு ஒரு இன்டெகிரேஷன் ஃபார்முலா இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? இதில் இந்த மாதிரி இதை நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணோன்னா ரொம்ப பெருசாக போகும். இன்டெகிரேஷன் சாப்டருக்குள்ளே போய் அது ஒரு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். நம்ம அதனால் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா என்னென்னா, அதாவது e⁻−at e⁻−at sin bt. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்கா பாருங்கள், sin bt இந்த ஃபார்மெட்டில் இருக்கா? இது e⁻−s, a இருக்கிற இடத்துல s இருக்கா? b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? ஒமேகா இருக்கா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் இதோட இன்டெகிரேஷன் வேல்யூ என்னென்னா e⁻at × sin bt. ஸோ இன்னும் கொஞ்சம் இடம் பத்தலை, இங்கே நான் எழுதிக்கிறேன். ஸோ இதோட இன்டெகிரேஷன் வேல்யூ e⁻at × sin of bt minus b. ஸோ இங்கே a sin bt minus b cos bt whole divided by a square plus b square. ஸோ இது ஞாபகம் வச்சுக்க முடியுமா பாருங்கள்? இதோட இன்டெகிரேஷன் ஃபார்முலா என்ன? தெளிவாக எழுதிடுற இந்த இடத்துல e⁻at × a sin bt a sin bt minus b cos bt whole divided by a square plus b square. ஓகேவா? ஸோ இந்த இன்டெகிரேஷன் ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். a sin bt minus b cos bt whole divided by a square plus b square. ஸோ இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணலாமா? ஸோ அப்போது வெளியே என்ன இருக்குன்னா 1/1 - e⁻−2πs/ω இருக்குது. ஸோ 2π × s 2πs/ω எழுதிட்டேன். ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? ஸோ இது வந்து மைனஸ், இந்த இடத்துல வந்து e⁻at தான் இருக்குது. ஏக்கு பதிலாக -s இருக்கா? ஏக்கு பதிலாக அப்போ நான் இங்கே எழுதிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஏக்கு பதிலாக -sனும்
பிக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், சைனுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, பிடி. இங்கே யார் இருக்கா, ஒமேகா. ஒமேகா இருக்கா. ஸோ அப்போ பிக்கு பதிலாக ஒமேகா. ஸோ இந்த இடத்துல நான் எங்கெங்கெல்லாம், இதுதான் என்னோட இன்டகிரேஷனோட ஆன்சர். ஓகேவா. எங்கெங்க அப்போ ஆன்சர், இதுக்கு எனக்கு ஆன்சர் வேணும்னா எங்கெங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கே மைனஸ் எஸ்ன்னு போடுங்க, எங்கெங்கெல்லாம் பி இருக்கோ அங்கே ஒமேகான்னு போடுங்க. போட்டுட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன வரும்னு. இ பவர் ஏக்கு பதிலாக ஏக்கு பதிலாக மைனஸ் எஸ், ஏ வந்து மைனஸ் எஸ், அப்போது இ பவர் மைனஸ் எஸ்டி. கரெக்டா. இன்டூ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக என்ன எழுதணும், மைனஸ் எஸ். மைனஸ் எஸ் சைன் பிக்கு பதிலாக ஒமேகாவா, அப்போ மைனஸ் எஸ் சைன் ஒமேகா டியா. இந்த இடத்துல மைனஸ், இந்த மைனஸ் ஃபார்முலாவில் இருக்க மைனஸ். பி வந்து என்னது, ஒமேகாவா, பி ஒமேகா தானே. அப்போது ஒமேகா காஸ் என்ன வரும் இந்த இடத்துல, பிக்கு பதிலாக, ஏன்னா இங்கே பிக்கு பதிலாக ஒமேகா தானே இருக்குது. அப்போ இங்கே என்ன வரணும், இங்கேம்மா ஒமேகா. அப்போ இங்கே ஒமேகா டி. அவ்வளோதான். ஏன்னா பிடி இருக்குது இங்கே, அப்போ ஒமேகா டி வரணும். அவ்வளோதான். மேலே புரியுதா பாருங்கள். ஸோ ஹோல் டிவைடட் பை, இப்போ கீழே ஏவை ஸ்கொயர் பண்ணணும். ஏ யார் நமக்கு, வெரி குட், மைனஸ் எஸ். மைனஸ் எஸ்ஸை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், மைனஸ் எஸ் இன்ட்டு மைனஸ் எஸ். இதுதானே மைனஸ் எஸ் ஸ்கொயர். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு எஸ் ஸ்கொயர் ஆகிடுமா, எஸ் ஸ்கொயர் ஆகிடுமா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேவா. எஸ் இன்ட்டு எஸ் பவர் 2ன்னு எழுதிக்கலாம். இது ஒரு பவர், இது ஒரு பவர், 1+1, அதை பவர் ஆட் பண்ணிக்கலாம்ல பேஸ் சேமாக இருந்தால். ஸோ அப்போ மைனஸ் எஸ், அதாவது ஏவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எஸ் ஸ்கொயர். ஓகேவா. பிஏ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், பியோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள், ஒமேகா. கரெக்டாக. இதானே பி. ஸோ அப்போ ஒமேகாவை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். தட் இஸ் ஒமேகா ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். லிமிட் என்ன இருக்குது பாருங்கள், 0 to π/ω தானே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டெகிரேஷனில் நமக்கு இது வந்து லிமிட்ஸ் இருக்குன்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். சரி, இப்போ முதல்ல நீங்கள் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும். கரெக்டாக அதானே பண்ணுவோம் நம்ம எப்போவுமே. லிமிட் இருக்கும்போது அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ அப்பர் லிமிட்டோட வேல்யூ என்ன, அப்பர் லிமிட் என்ன இருக்கீங்க, π/ω. கரெக்டா. ஸோ டீக்கு பதிலாக நம்ம π/ω போடணும். அப்போ தான் அப்பர் லிமிட் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணணும் எங்கெங்கெல்லாம் டி இருக்கோ. ஏன்னா நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டி தானே இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ மேத்தமெட்டிக்கலி நம்ம இங்கே எங்கெங்கெல்லாம் டி இருக்கோ அங்கே π/ω அப்ளை பண்ணணும். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஓகேவா. முதல்ல அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோமா. ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 1/, இந்த வெளியே இருக்கிறது அப்படியே தான் வச்சுப்போம், 1/1 மைனஸ் e பவர் மைனஸ் 2π s/ω. ஸோ இங்கே பாருங்கள், முதல்ல அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். டீக்கு பதிலாக π/ω அப்ளை பண்ணணும். கரெக்டாக. அப்போ இந்த டீக்கு பதிலாக e பவர் மைனஸ் எஸ், டீக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும் நான், ஒமேகா. ஏன்னா ஃபஸ்ட் நம்ம அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும். இது நம்ம லோவர் கிளாஸஸ்லேயே படிச்சுது. ஸோ அப்போ டீக்கு பதிலாக π/ω அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரில் எதுவுமே டி கிடையாது, அதனால் அதை நம்ம தனியாக வச்சுக்கிறோம். எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். இப்போது இங்கே உள்ளே வந்தீங்கன்னா மைனஸ் எஸ் வந்து கான்ஸ்டன்ட், சைன் ஒமேகா, டீக்கு பதிலாக என்ன போடணும், டீக்கு பதிலாக π/ω. π/ω. அப்பர் லிமிட் என்ன இருக்குது, π/ω. கரெக்டா. மைனஸ் ஒமேகா காஸ் ஒமேகா, டீக்கு பதிலாக என்ன,
பை பை ஒமேகா. ஸோ அப்போ பை பை ஒமேகான்னு போடணும் டீக்கு பதிலாக. ஸோ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இப்போது அப்போ பாருங்கள், இந்த ஒமேகாவுக்கு ஒமேகா கேன்சல் பண்ணிடலாமா? இந்த ஒமேகாவுக்கு ஒமேகா கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணுமா? ஸோ லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இ பவர் இந்த டீக்கு பதிலாக 0 போடுவீங்க. ஆமாம் தானே? இது அப்பர் லிமிட்மா. அப்பர் லிமிட் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போது இதே எங்கெங்கெல்லாம் டி இருக்கோ அங்கே 0 போடணும். அப்போ இ பவர் 0வா? ஏன்னா இந்த 0 டீக்கு பதிலாக போட்டிங்கன்னா எஸ் இன்ட்டு டி என்ன வரும்? எஸ் இன்ட்டு 0 0 தானே? ஓகே. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? பை இந்த எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர் இதோட சேர்த்து எழுதிக்கிறேன். ஓகே. இங்கே மைனஸ் சைன் எஸ் முன்னாடி இசுக்கு எஸ் இன்ட்டு சைன் ஒமேகா இன்ட்டு 0 0 தானே? சைன் 0 மைனஸ் இங்கே ஒமேகா இன்ட்டு காஸ் இங்கே என்ன வரும்? ஒமேகா இன்ட்டு 0 0. ஸோ அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட்டை அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? அப்பர் லிமிட் எங்கெங்கெல்லாம் டி இருக்கோ அங்கே பை பை ஒமேகானோ, எங்கெங்கெல்லாம் டி இருக்கோ அங்கே 0ன்னு லோவர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதை கொஞ்சம் சால்வ் பண்ணணும். ஸோ சைன் பை ஆயிடுச்சு, ஏன்னா ஒமேகாக்கு ஒமேகா கேன்சல் ஆகிடுச்சு. சைன் பையோட வேல்யூ என்ன? சைன் பை அதாவது சைன் 180 0. சரிங்களா? காஸ் பை எவ்வளோ? -1. காஸ் 180யோட வேல்யூ -1. ஓகேவா? சைன் 0 இது ஆக்சுவலாக நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணுறோம். சைன் 0 0. காஸ் 0 1. சரி, இப்போ இங்கே இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ இங்கே வெளியே என்ன இருக்குது? 1/1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2π எஸ் பை ஒமேகா. இங்கே இது எதுவுமே பண்ண முடியாது நம்ம. இ பவர் மைனஸ் எஸ் பை பை ஒமேகா பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள்? மைனஸ் எஸ் இதோட வேல்யூ என்ன? சைன் பையோட வேல்யூ என்ன? இப்போது சைன் பையோட வேல்யூ என்ன? 0 தானே? ஸோ அந்த 0வை இங்கே போடுறேன். மைனஸ் ஒமேகா இன்ட்டு காஸ் பையோட வேல்யூ என்ன? -1. வெரி குட். ஸோ இப்போ அப்பர் லிமிட்டோடது போட்டுட்டேன். மைனஸ் லோவர் லிமிட்டில் இங்கே வேல்யூ இ பவர் 0 எனி நம்பர் ரைஸ் டு த பவர் 0 என்ன வரும்? 1. வெரி குட். 1 எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டபுள் ஒமேகா ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல சைன் 0 என்ன? 0. கரெக்டா? ஸோ மைனஸ் எஸ் இன்ட்டு 0 மைனஸ் காஸ் 0 இங்கே ஒமேகா இருக்குது. காஸ் 0 1. ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளோட ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ 1/1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2π எஸ் பை ஒமேகா. இந்த இடத்துல இ பவர் மைனஸ் எஸ் பை பை ஒமேகா டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர். 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல இந்த பாருங்கள், இங்கே 0 தானே இருக்குது. 0வோட எஸ்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆகிடும். இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு ஒமேகா என்ன? 1 இன்ட்டு ஒமேகா. இந்த இடம் 0 ஆகிடுச்சு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒமேகா இன்ட்டு 1 ஒமேகா. வெரி குட். ஒமேகா மைனஸ் இந்த இடத்துல இது 0 ஆகிடுச்சா? இது 0 ஆகிடுச்சு. இங்கே ஒரு மைனஸ் ஒமேகாவா? ஏன்னா ஒமேகா இன்ட்டு 1 ஒமேகாவா? ஸோ மைனஸ் ஒமேகா இருக்கும். மைனஸ் ஒமேகா இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? மைனஸ் ஒமேகா இன்ட்டு -1.
என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒமேகா ஆகிடுமா? ஒமேகா இன்ட்டு 1 ஒமேகா. அப்போ இந்த இடம் ப்ளஸ் ஒமேகா பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆயிடுச்சு. இது புரியுதா பாருங்கள் இந்த இடம்? ஓகேவா பாருங்கள். இப்போது ரெண்டு டேர்ம் இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இந்த இடத்துல 0, இதோட வேல்யூ வந்து 0 ஆகிடும். இதோட வேல்யூ 0 ஆகிடும். 0 இது மைனஸ் ஒமேகா இந்த இடத்துல இருக்குது. மைனஸ் ஒமேகா இன்ட்டு -1 ப்ளஸ் ஒமேகா. ஓகேவா? இந்த டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இங்கே அப்படியே இருக்குது. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே ஒமேகா பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் காமனாக இருக்குது. இந்த டேர்ம்லேயும் இருக்குது, இந்த டேர்ம்லேயும் இருக்குது. ஸோ ரெண்டு டேர்ம்லேருந்து நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும் பாருங்கள். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்கோ அதை எப்படியே எழுதிக்கலாம். 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 எஸ் பை ஒமேகா ஆல்ரெடி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்கிற இ பவர் மைனஸ் எஸ் பை பை ஒமேகாவை டபிள்யூ ஒமேகாவை தான் நம்ம வெளியே எடுக்க போகிறோம். இது இல்லை, ஏன்னா அது காமனாக இல்லை. எது காமனாக இருக்குன்னு சொன்னால் ஞாபகம் இருக்கா? ஒமேகா பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் காமனாக இருக்குது. எடுத்துட்டோன்னா இந்த டேர்மில் என்ன இருக்கும் ரிமைனிங்? இங்கே ஒமேகா வெளியே வந்துருச்சு. எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா இ பவர் மைனஸ் எஸ் பை அதுதான் இருக்கும். கரெக்டாக அந்த டேர்ம் தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒமேகா வெளியே வந்துருச்சு, எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் வெளியே வந்துருச்சு. ப்ளஸ் இந்த டேர்மில் என்ன இருக்கும்? ஒன் தானே இருக்கும். 1 இருக்குமா பாருங்க இங்கே. ஓகேவா? 1 தானே இருக்கும் இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், இந்த டேர்ம் முழுக்க வெளியே வந்துருச்சுன்னா அங்கே 1 மல்டிப்ளை பண்ணால் தான் இது கிடைக்கும். அப்போ அது 1 தான். ஓகேவா? ஏன்னா இங்கே இன்ட்டு 1 எழுதிக்கலாம்ல, இது எல்லாமே வெளியே வந்துருச்சு. இதை 1 மல்டிப்ளை பண்ணால் அதே தான் கிடைக்கும். ஸோ அப்போ அது ஃபுல்லாக வரும்போது அந்த இடத்துல 1 தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இது வரையும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1 மைனஸ் அப்போ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக ஈஸியாக எழுதணும்னா ஆன்சர் என்னென்னா ஒமேகா பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னா 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எஸ் பை பை ஒமேகா. டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 எஸ் பை ஒமேகான் இருக்கு. -2 எஸ் பை ஒமேகா. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.